வணக்கம் ஜால் மக்களே. இது நாங்கள் நிற்க இடம் வந்து சுண்ணா பிரதேசம். இதை பார்த்தீங்கன்னா கேகேஎஸ் வீடு. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல தெரிகிறத வந்து சுண்ணா பிரதேச சபைக்கு சொந்தமான நூலக கட்டிடம். இதுக்கு முன்னுக்கு ஒரு பெருமதியான காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. இது பாருங்க, நூலகத்துக்கு முன்னால இருக்குது இது கட்டிடம். இந்த கட்டிடம் எங்க அமைச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, இது வந்து சுண்ணாம்புற, இது வந்து கேகேஎஸ் வீதி. இங்கால பக்கம் அந்த கட்டிடத்துக்கு வல பக்கம் வந்து சுண்ணாம்புற பக்கம். இது வந்து கிட்டத்தட்ட 400 மீட்டர்ல சுண்ணாஞ்சாந்தி இருக்கு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா சொன்னா சிக்னல் தெரியுது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சொன்னா வந்து இந்த கட்டிடத்தின் இடப்பக்கம் வந்து மருதநாமலம் போற பாதை. இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வந்து 1 கிலோமீட்டர்ல மருதநாமலை சந்தி இருக்குது. இதுல வந்து இந்த காணி வந்து 5 வரப்பு உள்ள காணி கட்டடத்தோட விற்பனைக்கு வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், போய் பார்ப்போம் காணிய. 5 வரப்பு காணியும் வந்து 5 மாடு கட்டுறதுக்கான உத்தரவாதத்தோட அனுமதியோட வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், தூண் வந்து விசாலமான தூண்கள், அகலமான தூண்கள். என்ன சொன்னா 5 மாடி கட்டுறதுக்கு அமைக்கப்பட்டது. இந்த தூண்களை பாருங்க, பிளாட்டை பாருங்க, எவ்வளவு பெரிய தேசத்துக்குள்ள இது பிறந்திருக்குன்னு பாருங்க. உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், இது விசாலமான தேசம். மொத்தமா வந்து 5 வரப்பு காணிக்குள்ள பார்க்கிங் இடங்களை தவிர மிச்சம் எல்லாம் கட்டுறாம தான் இருக்கு. மொத்தமா வந்து குறைஞ்சது 4 பரப்புக்கு மேற்பட்ட பிரதேசம் வந்து கட்டடத்தாலையும் நிரப்பப்பட்டிருக்கு. பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா சொன்னா வந்து ஒரு கிடங்கு இருக்குது. பாத்தீங்கன்னா ஆழமான கிடங்கு. இது வந்து இதுக்குள்ள மரம் வளர்ந்துருக்குது. இதுக்கு வந்ததுக்கான காரணம் வந்து லிப்ட் அமைக்கிறதுக்காக, லிப்ட் வசதிக்கு ஆட்சியப்பட்டிருக்கு. என்ன சொன்னா 5 மாடி கட்டிட மண்டைக்குள்ள லிப்ட் தேவை. அது வந்து நினைச்சிருக்கு, லிப்ட் அமைக்கிறதுக்கான வசதியோட தான் இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், பாருங்க எல்லா பக்கமே இதெல்லாம் வாகன பார்க்கிங்காக அமைக்கப்பட்டிருக்குது. பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த அடுத்த எல்லை வரைக்கும் தூண்டாம் போடப்பட்டிருக்கு. அடுத்த எல்லை மதில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூண்டாம் போடப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா காணின்ற 5 வரப்பு காணின்ற பெரும் பகுதி, அதாவது 4 பரப்புக்கு மேல வந்து பாருங்க, அடுத்த விட்டு மதிலோடையும் வந்து தூண் போடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அந்த காணி ஃபுல்லா வந்து கட்டிடம் தான் அமைக்கப்பட்டிருக்கு. பார்க்கிங் இடங்களை தவிர்ந்த மிச்சம் எல்லாம் கட்டணம் தான் இருக்கு. பாருங்க, எல்லாம் அவ்வளவு விசாலமான கட்டிடங்கள் உண்டு. இது ஒரு படி ஒன்று இருக்கு. இந்த காணி வந்து மொத்தம் 5 வரப்பு காணி. இதுக்குள்ள வந்து கட்டிடம் வந்து 4 வரப்பு மேல வந்து கட்டிடம் தான் இருக்கு. 5 மாடி கட்டிடத்துக்குரிய அப்ரூவலோட இருக்கிறதால நீங்க வந்து இதை வாங்கி உங்களை விரும்பி கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உறுதியை வந்து நீங்க செக் பண்ணி வாங்கலாம். பாருங்க, கட்டிடத்து மேல பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கு, மிகப்பெரிய கட்டிடம் ஒன்று. பாருங்க, இப்ப சாதாரண வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விற்பனை நோக்கத்துக்காக கட்டப்படுகிற கட்டடங்கள் வந்து உறுதியான கட்டணமா இருக்காது. ஏன்னு சொன்னா வந்து லாப நோக்கம் கருதி ஒரு தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி கட்டியிருக்கணும். இது வந்து தங்களோட சொந்த பவனுக்கு என்று கட்டினபடியே எரிசரிக்கின்ற உறுதியான மூலக்கூறுகளை கொண்டுதான் என்ன செய்யணும் கட்டியிருப்பினோம். ஆகவே நீங்க வந்து வாங்கலாம். பாருங்க, எல்லா கம்பியும் பாருங்க அவ்வளவுக்கு இருக்கு. ஒரு நீண்ட கால நோக்கத்துக்காக பெரும் திட்டத்தோட கட்டப்பட்ட கட்டடம் வந்து பொருளாதார சூழ்நிலை காரணமாக வேலை விற்க வேண்டி வந்திருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். பாருங்க, மேல எல்லாம் வந்து வேலை தொடங்குறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கணும். கல் எல்லாம் போட்டு மேல தூண் போடுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. கல் மண் எல்லாம் போடப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த தூண் கட்டுறதுக்கான மேல கட்டுறதுக்கான எல்லா வேலையும் செய்திருக்கணும். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த கட்டிடம் வந்து அதை கட்டுறதுக்கான திட்டத்தோட இருந்திருக்கணும். பாருங்க, ஒவ்வொரு தூணுக்கு டைம் வந்து கல் போட்டு வச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தூண் போடுறதுக்காக கல் போட்டிருக்கணும். இங்க வந்து மண் போட்டு வச்சிருக்கணும். அப்ப இவன் நோக்கம் வந்து தொடர்ச்சியா கட்டுறதாகவும் தான் இருந்தது. எதிர்பாராத சூழ்நிலையாக அவர்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார சூழ்நிலை காரணமாக இதுல பாத்தீங்கன்னா தெரியும், பூல கல்லெல்லாம் பூத்திருக்கு. சென்டர்ல வந்து கல்லு பூச்சி கிடக்குது. எல்லாம் கேகேஎஸ் வீடு. அவை வந்து அவங்களோட பாவனைக்காக கட்டப்பட்ட கட்டிடம் தான் பொருளாதார சூழ்நிலை காரணமாக விற்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. 5 வரப்பு காணிக்குள்ள மொத்தம் 4 வரப்புக்கு மேற்பட்ட பகுதி வந்து கட்டுறதால கட்டப்பட்டிருக்கு. 5 வரப்பு காணிக்குமான உறுதியை நீங்கள் முறையாக செக் பண்ணி வாங்கிக்கொள்ளலாம். அதே போல வந்து 5 மாடி கட்டுறது அனுமதியை நீங்க செக் பண்ணி வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
நீங்க நேரடியாக உரிமையாளர் தொடர்பு கொண்டு வாங்குற மாதிரி இருக்கு.